காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? காலை வணக்கம் இல்லை, மாலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? வயலுக்கு வந்து மாடு மேய்க்கலான்னு வந்தேன். அதான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள், மாடெல்லாம் அவுத்து விட்ருக்கேன், மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதுவும் எங்கே நிற்கிதுங்க, ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குதுங்க. இங்கே ஓடுதுங்க, அங்கே ஓடுதுங்க. பாருங்கள், இந்த வெள்ளச்சி வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. கண்ணம்மா பசுன்னு அவுத்து விட்டா எங்கே மேயுது பாருங்கள். இங்கே அவுத்து விட்டா அங்கே போகுது, அங்கே அவுத்து விட்டா இங்கே வருது. என்ன பண்ணுறது? மாடு மேய்க்கிற வேலையும் ரொம்ப கஷ்டம்தாங்க. மாட்டு கூட பின்னாடி சுற்றுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஏன்னா அவங்க ஒரு இடத்துல நின்று மேயவே மாட்டுறாங்க. கட்டி போட்டாலும் பாவமாக இருக்குது, மேய்ச்சல் இல்லை. அதனால தான் அவுத்து விட்டேன். அவுத்து விட்டு அவங்க வந்து என்ன உட்கார விடலை. பாருங்கள், இப்படி அப்படி இப்படி இப்படி இன்னும் 2 எங்கே போயிருக்குன்னே தெரியல. சரி, அதான் மாடு மேய்க்கிறதும் ஈஸியான வேலை இல்லை, ரொம்ப கஷ்டமான வேலை தான். பார்த்துக்கோங்க, மாடு மேய்க்கிறவங்களும் கஷ்டப்படுறோம். இது ஈஸியான வேலை கிடையாது, இதுவும் கஷ்டமான வேலை தான். நிறைய பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன மாடை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, வீட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா சும்மா மாடை அவுத்து விட்டு உக்காந்து இருக்கிற, அங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க வீட்டில். பாருங்க, அதை அவுத்து விட்டா கட்டி போட்டாலும் மாடு வந்து மேயவே இல்லை அப்படின்றாங்க. அவுத்து விட்டாலும் அது நம்மளை உட்கார விட்றதில்ல. பயிர்க்காக போய் இறங்கி பயிரெல்லாம் மேய்ச்சி வைக்குது. எப்படி பார்த்தாலும் நம்மளை வந்து டவுன் பண்ணியே பேசுகிறாங்க. நம்ம என்னவோ இங்கே சும்மா, இப்போ நான் சும்மா தான் உட்காந்துருக்கேன், மாட்டை அவுத்து விட்டுட்டு. இப்போ தான் கேஸ் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தேன். ஓகே நண்பர்களே, இந்த மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஆனால் கஷ்டம்தான். உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுதோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.